திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 27 தவம். அதிகாரம் 27 தவம் பெனன்ஸ். திருக்குறள் 261 முதல் 270 வரை. திருக்குறள் 261. உற்றநோய் நோன்றல் உயிர்க்குறுகண் செய்யாமை. அற்றே தவத்திற்குறு. முன்னுரை. இல்லற வாழ்க்கையைத் தாண்டி ஆன்மீக மற்றும் அறநெறி உயர்வை அடைய விரும்பும் ஒருவருக்கு தவம் இன்றியமையாதது. இந்த அதிகாரத்தின் முதல் குறளில் தவம் என்றால் என்ன, அதன் உண்மையான வடிவம் அல்லது இலக்கணம் என்ன என்பதை வள்ளுவர் மிகத் தெளிவாக வரையறுக்கிறார். தமிழ் சுருக்கம். தமக்கு வரும் துன்பங்களை பொறுத்துக் கொள்வதும் பிற உயிர்களுக்குத் தாம் எந்தவொரு துன்பத்தையும் செய்யாமல் இருப்பதுமே தவத்தின் உண்மையான வடிவமாகும். English summary. Enduring the sufferings that come upon oneself and refraining from causing harm to any other living being is the true nature and definition of penance. விரிவான பகுப்பாய்வு. உற்றுநோய் நோன்றல். உற்றுநோய் என்றால் தனக்கு ஏற்படும் உடல் மற்றும் மன ரீதியான துன்பங்கள், பசி, பிணி, மூப்பு மற்றும் பிறரால் வரும் இன்னல்கள். நோன்றல் என்றால் அவற்றை பொறுத்துக் கொள்ளுதல், தாங்குதல். உயிர்க்குறுகண் செய்யாமை. உயிர்க்கு என்றால் எந்தவொரு சிறிய உயிரினத்திற்கும். உறுகண் என்றால் துன்பம் அல்லது தீங்கு. செய்யாமை என்றால் செய்யாதிருத்தல். அற்றே தவத்திற்கு உரு. அற்றே என்றால் அதுவே ஆகும். தவத்திற்கு உரு என்றால் தவத்தின் உண்மையான வடிவம். இலக்கணம். கருத்து மையக் கருத்து. சுய கட்டுப்பாடு, துன்பம் தாங்குதல் மற்றும் அஹிம்சை, பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை ஆகிய இரண்டுமே தவத்தின் இரு கண்கள் ஆகும். விளக்கம். பலர் தவத்தை கடினமான உடற்பயிற்சியாகவோ காட்டில் போய் அமர்வதாகவோ மட்டுமே கருதுகிறார்கள். ஆனால் வள்ளுவர் அதை வாழ்வியல் நெறியாக்குறார். வாழ்வில் எதிர்பாராமல் வரும் வறுமை, நோய் போன்ற துன்பங்களைக் கண்டு கலங்காமல் சகித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சுயநலத்திற்காகவோ அல்லது கோபத்தினாலோ வேறு எந்த உயிருக்கும் நம் சொல்லாலோ செயலாலோ வலி ஏற்படுத்தக்கூடாது. இதுவே மனிதனை புனிதனாக்கும் தவமாகும். தத்துவ பகுப்பாய்வு. வினை கோட்பாடு, கர்மா மற்றும் அஹிம்சை நான் வயலன்ஸ் தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது. நமக்கு வரும் துன்பங்கள் நம் முந்தைய வினையின் பயன் என்பதை உணர்ந்து அதை அமைதியாக ஏற்பதும், புதிய தீவினைகளை சேர்க்காமல் இருக்க பிற உயிர்களை துன்புறுத்தாமல் இருப்பதும் ஆன்ம விடுதலையின் முதல் படி என்கிறது இத்தத்துவம். திருக்குறள் 262. தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அதனை அகிலார் மேற்கொள்வது. முன்னுரை. தவம் என்பது எல்லாரும் நினைத்து மாத்திரத்தில் செய்துவிடக்கூடிய ஒன்றல்ல. அதற்கு பூர்வ புண்ணியமும் மன உறுதியும் தேவை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. தமிழ் சுருக்கம். கடந்த பிறவிகளில் தவமம் செய்த புண்ணியம் உடையவர்களுக்கே இப்பிறவியிலும் தவம் கைகூடும். அந்தத் தகுதி, மன வலிமை இல்லாதவர்கள் வீணே தவ வேடம் பூண்பது வீணான முயற்சியாகும். English summary. Penance is possible only for those who have the merit of past spiritual discipline. For those who lack it, a mere outward attempt to practice it is futile. விரிவான பகுப்பாய்வு. தவமும் தவமுடையார்க்கு ஆகும். தவம் செய்ய நினைக்கும் செயலும் தவமுடையார்க்கு, முன்பே தவ பயிற்சி அல்லது அதன் புண்ணியம் உடையவர்களுக்கு மட்டுமே ஆகும் முறையாக கூடிவரும். அதனை அகிலார் மேற்கொள்வது. அதனை, அந்த தவ நெறியை அகிலார், அத்தகைய தகுதியோ மன அடக்கமோ இல்லாதவர்கள் மேற்கொள்வது. மேற்கொண்டு செய்ய நினைப்பது வீண். இக்குறளின் இயற்றில் வீண் அல்லது ஆவமே என்பது மறைப்பொருளாக தொக்கி நிற்கிறது. கருத்து மையக் கருத்து. மனப்பக்குவமும் முற்பிறவி நல்வினையும் இல்லாதவர்களுக்கு தவ ஒழுக்கம் எளிதில் கைவராது. விளக்கம். ஒரு செயலைச் செய்ய ஆசைப்படலாம், ஆனால் அதை செய்து முடிக்கும் மன உறுதி அனைவருக்கும் இருப்பதில்லை. புலன்களை அடக்கி உலக இன்பங்களைத் துறந்து தவமிருப்பது என்பது சாதாரண காரியமல்ல. அதற்கு தீவிரமான மனப்பயிற்சியும் ஆன்மீக பின்னணியும் தேவை. அது இல்லாதவர்கள் சும்மா காவி உடுத்தி தவ வேடம் போடுவதால் எந்த பயனும் இல்லை. அது அவர்களுக்கு கைகூடவும் செய்யாது. தத்துவ பகுப்பாய்வு. தொடர் வினையின் கண்டினியூட்டி ஆஃப் எஃபர்ட் தத்துவத்தை பேசுகிறது. ஆன்மீக பக்குவம் என்பது ஒரே நாளில் திடீரென வருவதல்ல. அது பல பிறவிகளின் அல்லது நீண்ட கால பயிற்சியின் பயிற்சி என்ற தத்துவ உண்மையை வள்ளுவர் உணர்த்துகிறார். திருக்குறள் 263. துறந்தார்க்குத் துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்றையவர்கள் தவம்.
முன்னுரை உலகில் எல்லாரும் இல்லறத்திலேயே இருந்தால் துறவறம் பூண்டவர்களுக்கு யார் உதவுவது என்ற கேள்வியோடு இல்லறத்தாரும் ஏன் தவத்தை மறந்தார்கள் என்று ஆச்சரியப்படுகிறார் வள்ளுவர். தமிழ் சுருக்கம்: பற்றுகளை துறந்த முனிவர்களுக்கு தேவையான உணவு முதலிய உதவிகளை செய்வதற்காகவே மற்ற இல்லறத்தார்கள் தவம் செய்வதை மறந்து இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ? English summary: Have householders forgotten to practice penance simply because they need to provide food and support to those who have renounced the world? விரிவான பகுப்பாய்வு: துறந்தார்க்கு உலகப் பற்றுகளை அறுத்த துறவியருக்கு துப்புரவு வேண்டி. துப்புரவு என்றால் நுகர்பொருட்கள், உணவு, உடை, இருப்பிடம் முதலிய தேவைகள், அவற்றை அளிப்பதற்காக வேண்டி. மறந்தார்க்குல் மற்றையவர்கள் தவம். மற்றையவர்கள் என்றால் இல்லறத்தில் வாழ்பவர்கள். தவம் செய்ய மறந்தார்களோ? கொல் என்பது ஐயப்பொருளில் வந்த அசைநிலை. கருத்து மையக் கருத்து: இல்லறத்தாரின் முக்கிய கடமைகளில் ஒன்று துறவிகளுக்கு உதவுவது என்றாலும் அவர்களும் தவம் போன்ற மன அடக்கத்தை பழக வேண்டும் என்பதை வஞ்சப் புகழ்ச்சியாகக் கூறுகிறார். விளக்கம்: துறவிகள் தமக்கெனச் சமைப்பதோ பொருள் ஈட்டுவதோ இல்லை. இல்லறத்தார்தான் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். வள்ளுவர் ஒரு நயமான நகைச்சுவையோடு கேட்கிறார்: இல்லறத்தாரே, நீங்களும் தவம் செய்யப் போய்விட்டால் இந்தத் துறவிகளுக்கு யார் சோறு போடுவது? அதற்காகத்தான் நீங்கள் தவம் செய்யாமல் இல்லறத்தில் இருக்கிறீர்களோ? அதாவது இல்லறத்தில் இருந்தாலும் புலனடக்கம் என்னும் தவம் தேவை என்பதை வலியுறுத்துகிறார். தத்துவ பகுப்பாய்வு: சமூக பரஸ்பரச் சார்பு தத்துவம், சோஷியல் இன்டர்டிபெண்டன்ஸ். ஆன்மீகவாதிகளும் உலகியல்வாதிகளும் சமூகத்தில் ஒருவருக்குப் பின் ஒருவராக எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும் என்ற சமூக அறநெறி தத்துவத்தை இது காட்டுகிறது. திருக்குறள் 264 ஒன்னார் திறலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். முன்னுரை தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் அபாரமான ஆற்றலையும் அதன் வலிமையையும் பற்றி எடுத்துரைக்கிறது. தமிழ் சுருக்கம்: தம்மை பகைப்பவரை அழைக்கும் ஆற்றலும் தம்மை விரும்புபவரை அன்புடையவரை மேம்படுத்தும் ஆற்றலும் எண்ணிப் பார்த்தால் தவ வலிமையினாலேயே உண்டாகும். English summary: If one considers deeply, the power to destroy one's enemies and the power to elevate and bless one's friends both come from the strength of penance. விரிவான பகுப்பாய்வு: ஒன்னார் திறலும். ஒன்னார் என்றால் பகைவர், திறல் என்றால் அழைத்தல் அல்லது தண்டித்தல். உவந்தாரை ஆக்கலும். உவந்தார் என்றால் விரும்பியவர், நண்பர்கள், அன்புடையவர். ஆக்கல் என்றால் உயர்த்துதல் அல்லது செல்வச் செழிப்புடன் வாழ வைத்தல். எண்ணின் தவத்தான் வரும். ஆராய்ந்து பார்த்தால் இவை இரண்டும் தவத்தின் ஆற்றலால் மட்டுமே சாத்தியப்படும். கருத்து மையக் கருத்து: தவ வலிமை என்பது நினைத்ததைச் சாதிக்கும் பேராற்றலை மனிதனுக்கு தரும். விளக்கம்: இங்கே பகைவரை அழைப்பது என்பது பழிவாங்கும் உணர்ச்சியை குறிக்கவில்லை. தவ வலிமை பெற்ற முனிவர்களின் சாபத்திற்கும் அருளுக்கும் உள்ள வலிமையை குறிக்கிறது. ஒரு தவசி நினைத்தால் தீயோரை தண்டிக்கவும் முடியும், நல்லோரை ஆசீர்வதித்து உயர்த்தவும் முடியும். அவர்களின் வாக்கு. தவம் ஒரு மனிதனின் ஆன்ம சக்தியை அண்டப்பேரொளியின் சக்திக்கு நிகராக உயர்த்துகிறது. தத்துவ பகுப்பாய்வு: ஆன்ம ஆற்றல் தத்துவம், ஸ்பிரிச்சுவல் சாவரின்டி. மனதை ஒருமுகப்படுத்தி தவம் செய்யும்போது பிரபஞ்ச ஆற்றல் மனிதனுக்குள் இறங்குகிறது. அந்த ஆற்றல் ஆக்கலுக்கும் அழித்தலுக்கும் பயன்படப்படக்கூடியது என்ற யோக கலையின் உண்மையை இது பேசுகிறது. திருக்குறள் 265 வேண்டிய வேண்டியான் கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். முன்னுரை மனிதர்கள் வாழ்வில் பலவற்றை அடைய ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவற்றை அடைவதற்கான குறுக்கு வழிகளைத் தேடாமல் தவத்தை ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்று விளக்குகிறது. தமிழ் சுருக்கம்: தாம் விரும்பியவற்றை விரும்பியவாறே அடையக்கூடிய ஆற்றலை தருவதால் செய்யத்தக்க தவத்தினை இப்பிறவியிலேயே மனிதர்கள் முயன்று செய்ய வேண்டும். English summary: Since penance enables one to attain whatever is desired exactly as desired, it should be earnestly practiced here in this very life. விரிவான பகுப்பாய்வு: வேண்டிய வேண்டியாங்கு ஏதலால் வேண்டிய விரும்பிய காரியங்களை வேண்டியாங்கு விரும்பியபடியே எந்த தடையும் இன்றி ஏதலால் அடையப் பெறுவதால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். செய்தவம் செய்யப்படும் தவமானது ஈண்டு இப்பொழுதே இப்பிறவியிலேயே இவ்வுலகிலேயே முயலப்படும் முயற்சி செய்து செய்யப்பட வேண்டும். கருத்து மையக் கருத்து: விரும்பியதை அப்படியே சாதிக்கும் வல்லமை தவத்திற்கு இருப்பதால் மனிதர்கள் அதை தங்களின் முதன்மை முயற்சியாக கொள்ள வேண்டும். விளக்கம்:
நாம் ஒரு பொருளை அடைய பாடுபடுகிறோம், ஆனால் சில நேரம் அது தடையாகிப் போகிறது அல்லது வேறு விதமாக கிடைக்கிறது. ஆனால் தவ வலிமை உடையவர்கள் எதை நினைக்கிறார்களோ அது அப்படியே நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று இன்று கூறப்படும் ஈர்ப்பு விதியின் உச்சகட்ட வடிவம் தவம். எனவே காலத்தை கடத்தாமல் வாழும் போதே மனதை அடக்கும் தவ முயற்சியில் ஈடுபட வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு, சங்கல்ப சித்தி, பவர் ஆஃப் இன்டென்ட் என்னும் தத்துவம். தூய்மையான, பற்றற்ற ஒரு மனதின் சங்கல்பம், எண்ணம், பிரபஞ்ச விதிகளையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது என்ற ஆன்மீக உண்மையை இது விளக்குகிறது. திருக்குறள் 266. தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார்மற் றல்லார், அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு. முன்னுரை. உலகில் மனிதர்கள் பலவிதமான வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் உண்மையாக தனக்குரிய கடமையைச் செய்பவர் யார், வீணே வாழ்வை வீணடிப்பவர் யார் என்று பிரிக்கிறார் வள்ளுவர். தமிழ் சுருக்கம். தவத்தை செய்பவர்களே தங்களுக்குரிய உண்மையான கடமையை செய்பவர்கள் ஆவர். தவம் செய்யாத மற்றவர்கள் பேராசையில் சிக்கித் தங்களுக்குத் தாங்களே தீமையை தேடிக் கொள்பவர்கள், வாழ்நாளை வீணடிப்பவர்கள் ஆவர். English summary. Those who perform penance are the ones who truly do their own duty. All others, caught in the web of desire, only bring ruin upon themselves and waste their lives. விரிவான பகுப்பாய்வு. தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார். தவம் செய்கின்றவர்களே தங்களுக்குச் சொந்தமான ஆன்மாவிற்கு உகந்த உண்மையான கடமையை செய்கிறார்கள். மற்றல்லார் அவஞ்செய்வார். தவநெறியில் நில்லாத பிறரோ அவம், வீண் செயல் பாவச் செயல் செய்கிறார்கள். ஆசையுட்பட்டு சிற்றின்ப ஆசைகளுக்கு அடிமையாகிப் போவதால். கருத்து மையக்கருத்து. ஆசைகளைக் கட்டுப்படுத்தி தவம் செய்வதே மனித பிறவியின் உண்மையான கடமை. மற்றவை அனைத்தும் வீண் வேலைகளை. விளக்கம். நாம் வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுகிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம். வள்ளுவர் கேட்கிறார், இதெல்லாம் யாருக்காக? மரணத்திற்குப் பின் இவை எதுவும் வரப்போவதில்லை. அப்படியென்றால் நமக்காக நாம் என்ன செய்தோம்? நம் ஆன்ம உயர்விற்காகச் செய்யும் தவமே தங்கருமம், நம்பேலை. பேராசையில் விழுந்து உலகப் பொருட்களின் பின்னால் ஓடுவது அவஞ்செயல், வீண் வேலை. தத்துவ பகுப்பாய்வு. சுயதர்மம் அல்லது ஆன்ம கடமை தத்துவம். தற்காலிக உடலின் தேவைகளுக்காக வாழ்வது தர்மமல்ல. அழியாத ஆன்மாவின் விடுதலைக்காக புலன்களை அடக்குவது ஒரு மனிதனின் உண்மையான கடமை என்ற விவேகத்தை டிஸ்கிரிமினேஷன் புகட்டுகிறது. திருக்குறள் 267. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன், சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. முன்னுரை. துன்பங்கள் மனிதனை அழிப்பதற்கல்ல, அவனை புடமிட்டு தூய்மையாக்குவதற்கே என்பதை மிக அழகான உவமையுடன் விளக்கும் உலக புகழ்பெற்ற திருக்குறள் இது. தமிழ் சுருக்கம். நெருப்பில் சுடச்சுட தங்கம் எவ்வாறு தனது அழுக்குகள் நீங்கி ஒளிருமோ, அதுபோல துன்பங்கள் வருத்த வருத்த அவற்றைத் தாங்கிக் கொண்டு தவம் செய்பவர்களின் ஆன்ம ஒளி, அறிவு மேலும் மேலும் பிரகாசிக்கும். English summary. Just as gold shines brighter and becomes purer the more it is melted in hot fire, so does the spiritual light of those who practice penance gleam brighter as they endure sufferings. விரிவான பகுப்பாய்வு. சுடச்சுடரும் பொன்போல், நெருப்பில் இட்டுச் சுடச்சுட ஒளிவிடுகின்ற தங்கத்தைப் போல. உவமையணி. ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட, துன்பங்கள் தன்னை வருத்த வருத்த ஆன்ம அறிவு பிரகாசிக்கும். நோர்க்கிற்பவர்க்கு, தவம் செய்யும் ஆற்றல் உடையவர்களுக்கு. கருத்து மையக்கருத்து. துன்பங்களே தவம் செய்பவனை பக்குவப்படுத்தி அவனது ஞானத்தை வளர்க்கின்றன. விளக்கம். தங்கக் கட்டியில் உள்ள அழுக்கு போக வேண்டுமானால் அதை தீயிலிட்டு உருக்க வேண்டும். அதுபோல மனித மனதிலுள்ள ஆணவம், கன்மம், மாயை போன்ற அழுக்குகள் நீங்க வேண்டுமானால் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும். துன்பங்களைக் கண்டு ஓடாமல் அதை தவமாக ஏற்று சகித்துக் கொள்பவர்கள் இறுதியில் ஞானியாக, ஒளிப்படைத்த மாமனிதராக வெளிப்படுவார்கள். தத்துவ பகுப்பாய்வு. பரிணாம தத்துவம். எவல்யூஷன் த்ரூ சஃபரிங். ஆன்மீக பாதையில் துன்பங்கள் என்பவை தண்டனை அல்ல, அவை ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் புடமிடுதல் என்ற உன்னத தத்துவத்தை இவ்வுவமை விளக்குகிறது. திருக்குறள் 268. தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய மன்னுயிர் ரெல்லான் தொழும். முன்னுரை. தவத்தின் உச்சகட்ட நிலையை அடைந்த ஒருவனுக்கு இந்த உலகமே கட்டுப்படும், அவனது பெருமையை உலகம் போற்றும் என்கிறது. தமிழ் சுருக்கம். தனது ஆன்மாவை அகங்காரம் நீக்கி இத்தனக்குரியதாகப் பெற்ற தலைவனை இவ்வுலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்கள் எல்லாம் கைகூப்பித் தொழும். இங்கிலீஷ் சம்மரி.
He who has attained complete mastery over his own soul, by destroying ego, will be worshipped and revered by all other living beings in the world. விரிவான பகுப்பாய்வு. தன்னுயிர் தானறப் பெற்றானை தான் அற என்றால் தனது நான் என்னும் அகங்காரம், மமகாரம், எனது என்ற பற்று முற்றிலும் நீங்குமாறு, தன்னுயிர் பெற்றானை, தன் ஆன்மாவை உணர்ந்தவனை, தன் வசப்படுத்தியவனை, ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும், ஏனைய மற்ற மண்ணுயிர் உலகத்தில் நிலைபெற்று வாழும் மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களும் தொழும், வணங்கும், கருத்து மையக் கருத்து, சுயத்தை, அகங்காரத்தை வென்ற தவசியை உலகமே கடவுளாக கருதி வணங்கும். விளக்கம். யார் ஒருவன் தன் கோபம், ஆசை, அகந்தை ஆகியவற்றை அழித்து தன் ஆன்மாவின் உண்மையான சுரூபத்தைக் கண்டறிகிறானோ அவன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் இறைநிலைக்கு உயர்கிறான். அத்தகைய மகான்களை மனிதர்கள் மட்டுமன்றி விலங்குகளும் இயற்கையும் கூட வணங்கிப் போற்றும். உதாரணமாக ரமணர், விவேகானந்தர் போன்றோரின் காலடியில் விலங்குகள் கூட சாந்தமடைந்ததை நாம் அறிவோம். தத்துவ பகுப்பாய்வு. அகங்கார நாசம், டிசல்யூஷன் ஆஃப் ஈகோ. நான் என்ற அகந்தை அழியும் போது அங்கே பிரபஞ்ச பெருவெளி நிறைகிறது. ஆன்ம சாட்சாத், செல்ஃப் ரியலைசேஷன் பெற்ற ஒருவன் பிரபஞ்சத்தின் மையமாக மாறுகிறான் என்ற அத்வைத தத்துவம் இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 269. கூற்றமும் குதித்தலின் கைகூடு நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முன்னுரை, தவ வலிமையின் உச்சகட்ட எல்லையாக மரணத்தைக் கூட வெல்ல முடியும் என்ற அரிய செய்தியை பதிவு செய்கிறது. தமிழ் சுருக்கம். தவத்தின் வலிமையை முழுமையாகப் பெற்ற மகாத்மாக்களுக்கு உயிரைக் கவரும் யமனையும் வென்று மரணத்தைக் கடந்து வாழும் பேராற்றல் கைகூடும். English summary. Those who have attained the supreme power of penance can even leap over and conquer death, himself. விரிவான பகுப்பாய்வு. கூற்றமும் குதித்தலும். கூற்றம் என்றால் யமன், மரணத்தின் அதிபதி. குதித்தல் என்றால் அவனைக் கடந்து குதிப்பது அல்லது வெல்வது. கைகூடும், சாத்தியமாகும், கைவசப்படும். நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. நோற்றலின், தவத்தின் ஆற்றல் வலிமையில் தலைப்பட்டவர்க்கு, தலை சிறந்து விளங்குபவர்களுக்கு. கருத்து மையக் கருத்து. தவ வலிமை மரணமில்லா பெருவாழ்வை தரும். விளக்கம். மரணத்திற்கு அஞ்சாத மனிதனே இல்லை. ஆனால் தவத்தின் மூலம் உடலையும் மனதையும் பிரபஞ்ச ஆற்றலோடு இணைத்த சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் மரணம் ஒரு தடையல்ல. அவர்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது உடலை விடும் இச்சை மரணம், ஜீவசமாதி உடையவர்கள். காலத்தை கடந்து வாழும் சிரஞ்சீவி நிலையை அவர்கள் தவத்தினால் பெறுகிறார்களோ. தத்துவ பகுப்பாய்வு. மரணமின்மை தத்துவம். இம்மார்டாலிட்டி ஆஃப் சோல் காய்கல்பா. உடல் அழியக்கூடியது, ஆனால் தவத்தினால் ஆன்மாவை தூய்மைப்படுத்தியவர்கள் காலத்தை கடந்தவர்கள் ஆகிறார்கள். மரணம் என்பது வெறும் சட்டை மாற்றுவதே என்ற யோக தத்துவத்தை இது குறிக்கிறது. திருக்குறள் 270. இலர்பல ராகிய காரணம் நோற்பார், சிலர் பலர் நோலா தவர். முன்னுரை. உலகில் ஏன் இத்தனை ஏழைகளும் செல்வாக்கற்றவர்களும் துக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள்? ஏன் சிலரே வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் என்ற உலகியல் யதார்த்தத்திற்கு தவத்தின் அடிப்படையில் விடை தருகிறார் வள்ளுவர். தமிழ் சுருக்கம். உலகில் ஆற்றல் இல்லாத வறிய மக்கள் பலராக இருப்பதற்கு காரணம் தவம் செய்பவர்கள் சிலராகவும் தவம் முயற்சி புலனடக்கம் செய்யாதவர்கள் பலராகவும் இருப்பதே ஆகும். English summary. The reason why there are so many destitute and unsuccessful people in this world is that those who practice penance are few, while those who do not are many. விரிவான பகுப்பாய்வு. இலர் பலராகிய காரணம். இலர் என்றால் இல்லாதவர்கள். செல்வம், அறிவு, ஆற்றல், ஆன்மீக பலம் இல்லாதவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் நோற்பார் சிலர். தவம், மன அடக்கம், விடாமுயற்சி செய்பவர்கள் மிகச் சிலரை. பலர் நோலாதவர். தவம் செய்யாமல் ஆசை வழி செல்பவர்களோ உலகில் பலராக இருக்கிறார்கள். கருத்து மையக் கருத்து. வெற்றியும் ஆன்மீக உயர்வும் சிலருக்கே கிடைக்கிறது, ஏனெனில் அதற்கு தேவையான தவமும் உழைப்பும் சிலரிடமே உள்ளது. விளக்கம். இங்கே இலர் என்பது வெறும் பணமில்லாத ஏழைகளை மட்டும் குறிக்கவில்லை, வாழ்வில் எவ்வித பேரும் பெறாத பலவீனர்களை குறிக்கிறது. ஏன் பல பேர் பலவீனர்களாக இருக்கிறார்கள்? ஏனெனில் அவர்கள் தங்கள் புலன்களை அடக்கி ஒரு இலட்சியத்திற்காக தவம் போன்ற உழைப்பை தருவதில்லை. சோம்பலிலும் ஆசையிலும் விழுகிறார்கள். யார் ஒருவன் தன்னை ஒடுக்கி தவம் செய்கிறானோ
அவனை உடையவர் மகாத்மா ஆகிறான். அவர்கள் சில தத்துவ பகுப்பாய்வு, காரணகாரிய தத்துவம், லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். மனிதனின் உயர்வும் தாழ்வும் அவனவன் செய்யும் சுய முயற்சியையும் தவம், புலனடக்கத்தையும் பொறுத்தது. பெரும்பான்மை சமூகம் எளிதான பாதையை தேடுவதால் பின் தங்குகிறது. சிறுபான்மையினர் கடினமான தவப்பாதையை தேர்ந்தெடுப்பது தலைவர்களாகிறார்கள் என்ற சமூக தத்துவ உண்மை இதில் பளிச்சிடுகிறது. திருக்குறள், உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 27. தவம்.